இவர் என்ன சொல்கிறாரு, மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த பெண்கள் அந்த காலத்தில் தகப்பனுக்கு அடிமையாக இருக்கணும், அப்புறம் கணவனுக்கு மகனுக்கு அடிமையாக இருக்கணும். அப்படி அதுங்க சொல்லவே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, கேவலமான ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தார்னா இந்த பிரகாஷ் ராஜ் தான். பிரகாஷ் ராஜை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க அதை விட கேவலமானவங்கன்னு தான் சொல்ல முடியும். தான் பிறந்த நாட்டையே நீங்கள் கேவலமாக பேசுகிறேன், நீங்கள் வேறு நாட்டுக்கு போக வேண்டியதானே. இப்போ என்ன பண்ணுறாங்க, ராக்கியை பார்க்குறாங்க. ராக்கியில் என்ன பிரச்சனை பண்ண முடியும், அது சகோதரத்து உணர்த்துவது தானே. யோசித்தாங்க, சரி அப்போ நான் ட்ரெஸ் எப்படி போட்டுட்டு வந்து போடுவேன்னு சொல்லி. அதே வந்து அவங்க மிலாது நம்பிக்கை போட முடியாது, போட்டால் அவ்வளோதான் வெட்டிடுவாங்க. அந்த பொம்பளை போட்டுருவாங்க. அந்தந்த பண்டிகைகளுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா. இப்போ ரம்ஜானுன்னா அதுக்கும் ஒரு விதமாக பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இருக்குது, கிறிஸ்துமஸ்னால் அதுக்கு கொண்டாடுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஹிந்து பண்டிகை இருக்குது. அண்ணன் தம்பிடும் போது நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்து கட்டுறதுல உங்களுக்கு என்ன இருக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ இங்கே ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க, போராட்டத்தை ஆரம்பிக்கணும், இங்கே ஒரு அவங்களோட அணி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை வளர கண்டிப்பாக தாவக்க அனுமதிக்காது. ஏன்னா அது அவங்க கட்சிக்கு அவங்களே வச்சுக்கிற வெயிட். திமுக விழுந்ததே இந்த கட்சிகளால் தான். விசிகா செய்த அராஜகம் கொஞ்சம் நஞ்சமில்லை. அந்த தமிழ்நாடு முழுக்க அவங்க பண்ண அந்த அராஜகத்தினால தான் திமுகவுக்கு வந்து கெட்ட பேர். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்காரங்க. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் ராதா தேவர் வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போது இந்த மனுஸ்மிருதி பற்றி பல்வேறு காலகட்டத்தில் பலரும் வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி திடீர்னு மனுஸ்மிருதி மைண்ட் செட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாஜக போன்ற ஆட்சிகள் செய்யக்கூடிய பகுதியில் இந்த மனுஸ்மிருதி வந்து மிகவும் மோசமாக, குறிப்பாக பெண்கள் வந்து மிகவும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள் மனுஸ்மிருதி படி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது சனாதனம் மனுஸ்மிருதின்ற வார்த்தைகள்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? இன்னும் ராகுல் காந்தி மனுஸ்மிருதின்றது ஃபஸ்ட்டு வந்து ஹிந்துக்களுக்கான புனித நூல்லாம் கிடையாது. அது ஒரு கோட் ஆஃப் ரூல், அவ்வளோதான். மக்களுக்கும் அரசர்களுக்கும் வந்து அந்த காலகட்டத்தில் சட்டங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க, இப்படி வாழணும்னு சில வரைமுறைகள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது கட்டாயமாக்கலாம் படலை. யார் யார் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு மனு. ஆனால் அது மனுன்றது ஒரு ஆளும் கிடையாது, பல்வேறு மனுக்கள் இருக்குது, நிறைய பேர் இருந்தாங்க மனுக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனு வருவார். அதாவது இந்த சட்டங்கள் ஏற்றுவர்களுக்கு பேர் தான் மனு. அது வந்து அதுவும் யாருக்கும் பர்சனல் நேம்லாம் கிடையாது. அவங்க இந்த நம்ம மந்திரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சட்ட மந்திரி மாதிரி. அவங்க வந்து காலத்துக்கு அதை மாற்றி அந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை எழுதிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு உண்மை. அதனால் மனுஸ்மிருதியை ஏற்றுக்கிறவங்களும் இருந்தாங்க, அந்த காலகட்டத்திலே ஏற்றுக்காதவங்களும் இருந்தாங்க. பெரும்பாலும் இந்துக்களாக இருக்கும்போது, ஏன்னா இந்தியா முழுக்க இந்துக்கள் தான் அப்போ இருந்தாங்க, வேறு எந்த மதமும் இங்கே கிடையாது. எல்லோரும் இந்து மதத்தை ஃபாலோ பண்ண, ஈவன் புத்த மதத்தினராக கூட சமண எல்லாருமே மனுஸ்மிருதியை ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதில் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கலாம் பேசாமல், அந்த பைபிள் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை குரான் மைண்ட் செட் அப்படின்னு கூட நமக்கு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து மனுஸ்மிருதி வந்து சட்டப்படி நம்ம இங்கே ஃபாலோ பண்ணலை. ஆனால் பல இஸ்லாமிய நாடுகள்லேயும் கிறிஸ்துவ நாடுகள்லேயும் கேனன் லான்றது கிறிஸ்துவ சட்டங்கள், அதே மாதிரி ஷரியா லான்றது குரான் படி, இது எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அது கிடையாது. நாம் வந்து அம்பேத்கர் அரசியல் சாசனம் சட்டம் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சுதந்திரத்துக்கு அப்பத்துலேருந்து. சுதந்திரத்துக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 வருஷம் நம்ம பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தப்பையும் சரி, அதுக்கு முன்னாடி முகலாயர் அப்பயுமே மனுஸ்மிருதி கிடையாது. அப்பயுமே மனுஸ்மிருதி அவங்கவுங்க என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்களோ அந்தந்த சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி இவர் பேசுகிறார் இந்த மனுஸ்மிருதியெல்லாம் பற்றி. திடீர்னு இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ ஹிந்துக்கள் வந்து நிறைய இந்துக்களுக்கு மனுஸ்மிருதினா என்னன்னு கூட தெரியாது. ஸ்மிருதி ஸ்ருதி இதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்து அழிஞ்சு வழக்கொழிஞ்சு போச்சு. அதை திருப்பி கொண்டு வந்து பேசுகிறார். ஏன் நம்மளுடைய திருக்குறள்லே மனுஸ்மிருதியில் இருக்க சில விஷயங்கள்லாம் திருக்குறள்லே இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அதை வந்து ஒரு நூலாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன இருந்ததோ அதுதான் அன்றைக்கு பொருந்தும். இன்றைக்கு அது பொருந்துமானா பொருந்தாது. இன்றைக்கு ஒரு மனு இருந்திருந்தால் அதை மாற்றி நம்ம எழுதியிருப்பார். இன்றைக்கு நம்மகிட்ட மனுலாம் யாரும் கிடையாது. அம்பேத்கர் தான் மனுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எழுதின சட்டத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ. ஆனால் அந்த மனுஸ்மிருதி நமக்கு இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இந்து பெண்கள் அந்த காலத்துக்கிட்ட தகப்பனுக்கு அடிமையாக இருக்கணும், அப்புறம் கணவனுக்கு மகனுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்படி அதுங்க சொல்லவே இல்லை. முதல்ல இவருக்கு சமஸ்கிருதமே தெரியாது.
ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வச்சு பேசுகிறார். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எப்படி சமஸ்கிருதத்தை சரியாக அதுவும் பண்ணியிருப்பாங்க? வந்து இடதுசாரிகள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஆ அவங்க ஒரிஜினல் இப்போ தீகா புக்கு போடுவாங்க மனுஸ்மிருதின்ட்டு. அது என்ன நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எகென்ஸ்டான புக்காக தான் இருக்கும். மனுஸ்மிருதி எகென்ஸ்ட் புக்காக இருக்கும். அதுதான் ப்ரொபகேண்டா, ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா. அதெல்லாம் இது இந்த இதுக்குன்னு இல்லை, எல்லா மத நூல்களுக்கும். இப்போ பைபிள்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்டர்பிரிட்டேஷன் நிறைய இருக்குது. குரான்னா அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் எல்லாரும் எடுத்துக்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, குரான் வந்து இப்படி சொல்லியிருக்கேன்னா முஸ்லீம்ஸ் என்ன சொல்லுவாங்க, இது கிடையாதுங்க, நீங்கள் இந்த பர்டிகுலர் இதை தான் படிக்கணும், இதுதான் சரியான இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஒன்று இருக்கும், ஆனால் அதோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். அதை பற்றிய கருத்துக்கள், அதை பற்றின அந்த தெளிவான இதெல்லாம் விஷயம்லாம் சொல்லுவாங்க. அப்படித்தான் நம்ம மனுஸ்மிருதியை பார்க்க முடியும். இன்னொன்று, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது இவருக்கு எப்படி புரியும்? முதல்ல இவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு சோர்ஸவே படிக்கலை. இவர் தேர்டு, செகண்டு, ஃபோர்த்து சோர்ஸை படிக்கிறார். ரெண்டாவது, சமஸ்கிருதம் என்பது வார்த்தையில் வந்து ஒரு எழுத்து, ஒரு சத்தத்துக்கு கூட அர்த்தம் மாறும். அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கு வந்து உண்மையான அர்த்தத்தை நம்ம சொல்ல முடியும், ஆனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து பத்தி பத்தினி அப்படின்னு ஒரு இதை கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த யாகங்கள் செய்யும்போது கணவன் தான் செய்ய முடியும், முதல்ல ஆண்கள் தான் செய்வாங்க. அதுக்கான எல்லா இதையும் கொடுக்கறது வந்து பெண்கள், பத்தினி அப்படின்வாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, தகப்பன் செய்யும்போது அவர்களுக்கு உறுதுணையாக பெண்கள் இருந்தாங்க, அப்புறம் கணவனுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, அப்புறம் மகனுக்கு உறுதுணையாக. இதுதான் அர்த்தம்னு அதில் சமஸ்கிருதம் தெரிந்த பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறத எடுத்துக்க முடியுமா? சமஸ்கிருதமே தெரியாத ராகுல் சொல்கிறத எடுத்துக்க முடியுமா? இவர் இந்த குடும்பம் வந்து என்னென்னா, மற்றவங்கள பற்றி நான் எப்படி தெரியாது, இவருடைய பாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் இவ்வளவுலாம் இல்லை, நல்லா கடவுள் நம்பிக்கையோட நிறைய கோயில்களுக்கு அவங்க வீர சாவர்கரை பற்றி பாராட்டி பேசியிருக்காங்க. அப்படிதான் இருந்தாங்க. இவர் வீர சாவர்கர் கிண்டல் அடிக்கிறார். ஏன்னா இந்த தேசத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து முழுமையான ஒரு ஹிந்து பெண் அப்படி தான் பார்க்க முடியும். நம்ம எப்படி அவரோட கணவர் அவங்க என்ன கல்யாணம் பண்ணாங்க, பார்சியை கல்யாணம் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு பார்த்தா கூட அவங்க முழுமையான ஒரு ஹிந்து பெண்ணாக இருந்தாங்க. இவர் வந்து பாதி தான் ஹிந்து, இவர் முழுசாவெல்லாம் ஹிந்து கிடையாது. அவங்க அப்பா ஹிந்து, அவங்க அம்மா வந்து கிறிஸ்துவர் தானே. நீ என்ன பேசினாலும் அவங்க இத்தாலியை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் லெஃப்டிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தவங்க, அது வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களும் அப்படி தான் பேச சொல்லுவாங்க. இவரும் வந்து கிறிஸ்டியன் தான், இவர் இப்படி தான் பேசுவார். அவர் என்ன தான் நான் கவுல் பிராமண அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டாலும் இவர் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ள ஒரு ஆள். காங்கிரஸ்காரர், பேசாமல் அவர் கம்யூனிஸ்ட்டுக்கு தலைவராக்கலாம். காங்கிரஸுக்கு தலைவராக வந்து மல்லிகார்ஜுன கார்கே கூட இருந்துட்டு போகிறார், ஒரு இந்தியர், அவரை நம்ம ஏற்றுக்கலாம். இவர் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு தலைவராக்கலாம். ஏன்னா இவர் கம்யூனிசம் தான் பேசுகிறார், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான் சொல்கிறார். இவர் பேசுகிறது எல்லாமே தப்பாக பொய்யா. சமீபத்தில் ஒன்று கேட்டேன், காந்தியடிகளுக்கு வந்து அவர் தாத்தா நேரு உதவி பண்ணாருன்னு சொல்கிறாரு. எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்தப்ப மாற்றி வாயை திறந்தாலே போய் யாரோ ஒருத்தவங்க இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மனுஸ்மிருதியில் இப்படி இருக்குது. அதே மனுஸ்மிருதியில் பெண்கள் கண்ணீர் சிந்தும் இடத்தில் கடவுள் இருக்க மாட்டாருன்ற ஒரு இதுவும் இருக்குது. அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் நல்லா இருக்காது அப்படின்னும் வசனங்கள் இருக்குது. பெண்களை உயர்த்தி பேசுகிற நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புனிதமான நூலாக இவங்க சொல்லாட்டும், அது ஹிந்து நூலாக இருக்கட்டும், எந்த கிறிஸ்துவ இந்து மற்ற நூலாக இருந்தாலும் சரி, நமக்கு எது சரின்னு படுதோ, நமக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எடுத்துக்கிறோம். இல்லை, இதே மாதிரி தான் வந்தே மாதரம் பாடலுக்கும் உட்காந்துட்டு பாடக்கூடாதுன்ற பிரச்சனைலாம் ஏற்படுத்தினாங்க இல்லையா? அந்த நிகழ்வு பார்த்தோம். இதில் வந்து மதவெறி யாருக்கு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்தே மாதரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, 3வது 4வது ஸ்டான்ஸாலாம் வந்து கடவுள் பெண் கடவுள்களை சொல்லுது, நாங்கள் வந்து உருவ வழிபாடை ஆதரிக்கலாம், அதனால் நீங்கள் உருவ வழிபாடெல்லாம் ஆதரிக்க வேணாம். உங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தா அவங்கெல்லாம் உருவ வழிபாடு ஆதரித்தவங்க தான். இதை பெண்ணை வந்து தெய்வமாக உருவகப்படுத்துவது, கடவுளாக உருவகப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த பெண் தெய்வம்ன்றது என்ன, சரஸ்வதினா கல்வியாகவும், லக்ஷ்மினா நம்ம என்ன செல்வமாகவும், அப்படி வீரமாகவும் தானே பார்க்குறோம். அப்படி உருவகப்படுத்தி துர்க்கையை வந்து ஒரு வீர பெண்மணியாக உருவகப்படுத்தி தான் நம்ம பாரதியார் பாடல் அப்படி தானே இருக்கும். ஏன் நம்ம வந்து அந்த பெண் தெய்வம்னு நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க? அப்போ இந்த கடவுள்லாம் இருக்குன்னு அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி வந்து வந்தே மாதரம் பொறுத்த வரைக்கும் ஒரு உருவக பாடல். நம்ம வந்து ஒரு கடவுளை வணங்குவதுன்றது சொல்கிறத விட அதை உருவகப்படுத்தி பெண் தெய்வமாக கொண்டாடும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கக்கூடாது. அப்போ எந்த மதத்தில் பெண்களை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? எந்த மதத்தில் பெண்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க? இந்து மதத்தில் பெண்களை தெய்வமாக கொண்டாடுறோம். பெண்களை தெய்வமாக வரித்து எவ்வளோ பாடல்கள், எவ்வளோ கவிஞர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. பாரதியாரில் ஆரம்பித்து ரவீந்திரநாத் டாகூர் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க, எல்லாருமே எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க, வந்தே மாதரமும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். அதை வந்து நீங்கள் ஒரு கலாச்சார ரீதியில் தான் பார்க்கணும். இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய முஸ்லீம் நாடு, ஆனால் இன்றைக்கும் வந்து இந்திய கலாச்சாரம், ஹிந்து கலாச்சாரத்தை அவங்க, நீங்கள் கலாச்சாரம் வேறு, மதம் வேறு.
நீங்கள் அது ரெண்டையும் குழப்புறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சிறுபான்மை சகோதரர்கள் அவங்கள வந்து முஸ்லீம்களாக நினைக்கும் போது இந்தியர்களாக நினைக்கல. இந்திய பாரம்பரியம் கலாச்சாரத்தை விட்டுட்டு உங்களுக்கு வளைகுடா நாடுகளில் இருக்க முஸ்லீமு, அப்புறம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இன்னும் அந்த அந்த காலத்தில் இருந்த துருக்கியை சேர்ந்தவங்க, இவங்கள தான் வந்து தங்களுடைய கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம்னு சொல்லும்போது இந்திய கலாச்சாரம் தான் மிகப்பெரிய கலாச்சாரம், புராதன கலாச்சாரம். பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து இது ஒரு அசிங்கமான கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்து இது ஒரு அழுக்கடைந்த நாடு, அது மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு பல இடங்களில். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து வந்து எல்லா பிரச்சாரங்கள் நீங்கள் பார்த்தீங்க, இடதுசாரி பிரச்சாரங்கள்லாம் அவர் தான் பங்கேற்று ஒரு ஸ்டார் ஸ்பீக்கராக வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்காரு. ஆனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் மோடி அவர்களை பற்றி பேசும்போது கேன்சர் பிடித்த ஆட்சி, இதை அகற்ற வேண்டும்னு சொல்லுவதும், அது மட்டும் இல்லை இங்கே வந்து இந்து மதத்தை பற்றி மிகவும் மோசமாக பேசுவது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிருக்காரு. ஸோ இவரோட விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அவரே ஒரு கிறிஸ்துவர், லெஃப்டிஸ்ட்டு கிறிஸ்தவர், அது நல்லாவே தெரியும். பெய்டு ஜேர்னலிஸ்டாக, பெய்டு பேச்சாளர்னு காசுக்காக குறைக்கிற ஒருத்தர். என்ன கேட்டிங்கன்னா, கேவலமான ஒரு மனுஷன்னு ஒருத்தர் இருந்தார்னா இந்த பிரகாஷ்ராஜ் தான். பிரகாஷ்ராஜை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க அதை விட கேவலமானவங்கன்னு தான் சொல்ல முடியும். தான் பிறந்த நாட்டையே நீங்கள் கேவலமாக பேசுகிறேன், நீங்கள் வேறு நாட்டுக்கு போக வேண்டியதானே. இவருக்கு என்ன தெரியும்? பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி 33% ஜிடிபி, உலகத்தோட ஜிடிபி இந்தியாவோடது, கிட்டத்தட்ட 100 பில்லியன். அது அப்படி செல்வ செழிப்போடு இருந்ததுனால தான் அவ்வளோ பேர் இங்கே தேடி வந்தானுங்க. அது முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், எல்லாரும் தேடி வந்தது இந்தியா. யாரையும் தேடி போகலை. நாம் வந்து பிரிட்டிஷ் நாடை அடிமைப்படுத்துறதுக்காக தேடி போகல, எவனையும் போய் கொள்ளையடிக்கலை, எந்த நாட்டுக்கும் போகலை. கொள்ளையர்களாக இந்தியர்கள் இருந்ததே கிடையாது. கொள்ளையடித்தவன் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு. அப்படி வந்த கொள்ளையர்களின் வழி வந்தவன் தான் இந்த பிரகாஷ்ராஜும். அதனால் அப்படி தான் பேசுவார். அவருக்கு இந்த நாட்டோட சரித்திரத்தை பற்றி தெரியாது. நீங்கள் எந்த நாட்டோட சரித்திரம் எடுத்தாலும் உலகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். தொடர்ந்து, அதாவது நம்ம எவ்வளோ நாள் நம்மளுடைய இந்திய நாகரிகம் என்பது 5000 வருடம் பழமையானது. இதில் நாம் அடிமைப்பட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகள், 350 ஆண்டுகள்னு கூட வச்சுக்கலாம், 400 கூட வச்சுக்கோங்க. 5000 ஆண்டில் 400ன்றது எத்தனை %? இவ்வளோதான். அந்த அடிமைப்பட்ட காலத்தில் கூட எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ வீரர்கள் மறுபடியும் நம்ம எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இந்த மற்ற நாடுகள்லேருந்து வந்து நம்மளை அடிமைப்படுத்தினதும் சரி, அவர்களுடைய திணிப்பையும் நம்ம எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அப்படி 5000 வருடம் தொடர்ச்சியாக இருந்த ஒரு நாகரிகத்தை பற்றி இவருக்கு பேசுகிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? 120 கோடி மக்கள் இங்கே வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறோம். இந்த மக்களை தான் வந்து இவர் அசிங்கமாக பேசுகிறார். இவர் பிஜேபி அசிங்கப்படுத்தலை, இந்த நாட்டின் மக்களை கொச்சைப்படுத்துகிறார், அசிங்கப்படுத்த. இப்படிப்பட்ட ஒரு ஜந்துவெல்லாம் கூட்டு வந்து பேசுகிற அந்த கட்சியை நம்ம வந்து எதால் அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. சத்தியமாக அடிச்சிருக்கணும் உண்மையிலே. நீங்கள் எப்படி பேச முடியும்? எந்த நாட்டில் எடுத்தாலும் ஒரு காலனி ஆதிக்கத்தில் இருந்தவங்க அப்படியே மாறிட்டாங்க. மொழி மாறிடுச்சு, நாகரிகம் மாறிடுச்சு, அவங்க வரலாறு மாறிடுச்சு, அவங்களுடைய கலாச்சாரம் மாறிடுச்சு. இந்தியா மட்டும்தான் இது எதுவுமே மாறாமல் இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். எத்தனை விதமான அந்நிய படையெடுப்புகள் வந்தாலும் நாம் அதை தாக்கு பிடிச்சி இன்றைக்கி இவ்வளோ நாள் இருக்கிறோம்னா அது நம்ம முன்னோர்கள் செய்த தியாகம்தான். அவங்க அவ்வளோ சண்டை போட்டுருந்துருக்காங்க, அவங்க அவ்வளோ, நமக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் நம்ம இதை எதிர்த்து நின்று இன்றைக்கி 80 70 இந்துக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 80,000 கோயில் இருக்குது அப்படின்னு, 40,000 கோயில்கள் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் எதனால்? இந்த கோயில்கள்லாம் எந்தோட கலாச்சாரம்? யார் கட்டுனது? இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு எதுவுமே தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவரை வந்து படத்தில் எப்படி நடிக்க வைக்கிறாங்கன்னு கூட தெரில. இவரை படத்தில் வைக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா, இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட படங்களை வந்து இந்தியர்கள் உண்மையிலே உங்கள் உடம்புல உண்மையான சுத்தமான இந்திய ரத்தம் ஓடிச்சுன்னா அவர் படத்தை நிராகரிக்கணும். பிரகாஷ் அவரால் ஜெயிக்க முடியல. அவர் இதில் நின்னப்பயே டெபாசிட் போச்சு. ஆமாம், டெபாசிட் போட ஒரு மனுஷனுக்கு 3 தடவை ஜெயிச்சு, பிரியமானவர் 3 தடவை ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்கார். அந்த மனுஷனை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது? தகுதி இல்லாத ஒரு மனுஷன். நம்ம இன்னும் அசிங்கமாக பேச வேண்டான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். மற்றபடி அவர் வந்து ஒரு புழுவை விட கேவலமாக நினச்சி அவர் பேசுகிறதே நம்ம ஒதுக்கிட்டு போகிறது தான் நல்லது. அவர் பேசுகிற இடங்கள்லாம் வந்து கேவலமான இடங்கள். அவரை கூட்டு வச்சு பேசுகிறவன்லாம் கேவலமானவன் தான். ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி சொந்த தேசத்தையும் பெத்த தாயும் அசிங்கமாக பேச தயங்காத கூட்டம் தானே அது. தான் பிறந்த நாட்டை வந்து பேசுனாங்கன்னா அப்போ தான் பெத்த தாயும் பேசுவாங்க இல்லையா அவங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து நாம் வந்து அதை ஒரு விஷயமாக கூட பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்ப புழு அவர் பிரகாஷ்ராஜ். அதே மாதிரி நம்ம சினிமா துறை பற்றி பேசும்போது கீர்த்தி சனோன் ஒரு நடிகை,
அவங்க வந்து ரக்ஷாபந்தனுக்கு வந்து ரக்ஷியா கட்டுறாங்க சகோதரருக்கு. அப்போ வந்து மிகவும் ஆபாசமான முறையில் அவங்க கட்டிடுறாங்க. அது ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆச்சு இன்ஸ்டாலெல்லாம். அதே மாதிரி வந்து மிலாது நபிக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. ஃபுல்லாக வந்து அவங்க அந்த உடைய பாரம்பரிய இஸ்லாமிய உடையோடு தான் அவங்க கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வாழ்த்து சொல்கிறாங்க. ஸோ இந்து மதத்திற்கு ஒரு ஆபாசமாகவும் இஸ்லாமியருக்கு ஒரு மாதிரி உடையிலும் சொல்லக்கூடிய அந்த பாஷாட்டு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்? இது வந்து முதல் முறை கிடையாது. முதல்ல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு பண்டிகையும் வரும்போது இந்த மாதிரியான ஆட்கள் இதெல்லாம் வந்து டீப் ஸ்டேட்டு வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் இல்லை, இந்தியாவிலையும் இருக்குது. இப்போ அது வந்து நம்ம பிரதமர் திமாக்கி நக்சல்னு சொல்கிறாரு. டீப் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். இங்கேயும் ஒரு டீப் ஸ்டேட் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். அந்த பண்டிகைகள் வரும்போது தான் இந்த பிரச்சனை வரும். அப்படி தான் திராவிட பொங்கல் வந்துச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி பொங்கல் சமத்துவம் எங்கேருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியல. திராவிட பொங்கல், சமத்துவ பொங்கல் நமக்கு தெரிஞ்சதுன்னா சூரியனுக்கு வைக்கிற பொங்கல் தான். அதை தவிர நமக்கு வேறு எந்த பொங்கலும் இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. இவங்க அதை எல்லாத்தையும் மாற்றி பொங்கலையே வந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்டிகைகளில் இந்த தீபாவளி வந்ததுன்னா முதல்ல பட்டாசு போடக்கூடாதுன்னுவாங்க. இருக்க எல்லா விதமான பொல்யூஷனும் இருக்கும். ஆனால் தீபாவளி வரும்போது தான் பெரிய பொல்யூஷன் ஆகும். நியூ இயருக்கு அவ்வளோ வெடி வெடிப்பாங்க, கிறிஸ்மஸுக்கு வெடிப்பாங்க, எவன் ஜெயித்தாலும் செத்தாலும் வெடிப்பாங்க. ஆனால் தீபாவளிக்கு வெடித்தா தான் அது பொல்யூஷனாக வரும். அன்றைக்கி அந்த விளம்பரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து சர்ச்சையாக கூட ஆச்சு. விதவுட் டோன்ட் பை எனி திங் விதவுட் பிந்தின்னு அந்த மாடல்கள்லாம் பொட்டே வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு பூவு இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலாச்சாரத்தின் அடையாளமாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நார்த்து போயிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த வர்ற தலைமுறையும் பார்த்திங்கன்னா அந்த பொட்டு இல்லாமலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பொட்டு என்பது நம்மளுடைய கலாச்சாரமாக இருந்தது. முதல்ல சைஸ் சின்ன குட்டி குட்டியாக போய் இன்றைக்கி பொட்டே காணா போச்சு. இப்போ நம்ம வீட்டிலே நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். அப்படி தான் வந்து இது ஒவ்வொரு நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராக்கி இது ஹோலி வந்தால் தண்ணி பிரச்சனை காமிப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்தால் விசர்ஜனத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ராக்கியை பார்க்குறாங்க. ராக்கியில் என்ன பிரச்சனை பண்ண முடியும்? அதை சகோதரத்து உணர்த்துவது தானே யோசிச்சாங்க. சரி அப்போ நான் ட்ரெஸ்ஸை இப்படி போட்டுட்டு வந்து போடுவேன்னு சொல்லி அதே வந்து அவங்க மிலாது நம்பிக்கை போட முடியாது. போட்டால் அவ்வளோதான் வெட்டிடுவாங்க. அந்த பொம்பளை போட்டுருவாங்க. ஃபத்வா போட்டாங்கன்னா ஓடி ஒழிய வேண்டியதுதான். இன்றைக்கும் ஃபத்வா போட்டு இதில் என்னது இவங்க புக்கு எழுதுனாங்க, லஜ்ஜான புக்கு எழுதிட்டு பங்களாதேஷ்லேருந்து தஸ்லீமா வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவில் ஒழிஞ்சிட்ருக்காங்க. தலையை வெளியே காட்ட முடியலை உண்மை. அது மாதிரி இவங்களுக்கும் போட்டாங்கன்னா இவங்க என்ன ஆகுறது? நம்ம நூப்பர் சர்மாவுக்கு வாய் வார்த்தையில் சண்டையில் ஒரு பிரச்சனை சொன்னதுக்கு அவங்களுக்கு ஃபத்வா போட்டாங்க. நமக்கு தான் ஃபத்வாலாம் கிடையாதுல்ல. நீங்கள் என்ன செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்குவோம். ஏன்னா இந்து மதத்தில் அதுக்கான சுதந்திரம் இருக்குது. நாம் வந்து சில விஷயங்களை வந்து கடந்து போய்விடுவோம். இந்த சச்ச இந்த என்னது இப்போ சும்மா கிடக்கிற நாயை எட்டி உதச்சி அது ஏன் வந்து நம்ம கடிப்பானன்ற கதையை விலகி போகிற பழக்கம் தான் இந்துக்களுக்கு உண்டு. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து இந்த பண்டிகையும் அந்த மாதிரி இந்த லெஃப்டிஸ்ட்டு இந்த திமாக்கி நக்சல்லாம் சேர்ந்து ஒரு கொச்சைப்படுத்துவதற்கான முயற்சியாகத்தான் பார்க்குறேன். அண்ணனோ தம்பியோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்தந்த பண்டிகைகளுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா? இப்போ ரம்ஜானுன்னா அதுக்கும் ஒரு விதமாக பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இருக்குது, கிறிஸ்துமஸ்னால் அதுக்கு கொண்டாடுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஹிந்து பண்டிகைகளுக்கு. அண்ணன் தம்பிடும் போது நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்து கட்டுறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? அது அந்த நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ஸ்விம்மிங் பூலில் போடுங்க, நாங்கள் யாரும் கேட்க போகிறதில்ல. போட்டுட்டு என்ன வேணாலும் போடுங்க, போடாமல் கூட இருங்க, அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அது உங்கள் சுதந்திரம். பண்டிகையை ஒட்டி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இந்த பண்டிகையும் குறிவைச்சு இந்த நக்சல்கள் வேலை பார்க்குறாங்க. இது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது நகை விளம்பரமாக இருக்கட்டும், ஆடை விளம்பரமாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான விளம்பரங்கள் இந்த மாதிரியாக வருதோ நாம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம பண்டிகைகளை குறிவைத்து கொச்சைப்படுத்தும் முறையில் யார் எது செஞ்சாலும் அந்த அந்த ஆட்களை வந்து நாம் கண்டிப்பாக நிராகரிக்க வேண்டும். இவங்களுக்கு இந்து பண்டிகைகள் இருக்கக்கூடாது, போகிற காலத்தில் இருக்கவே கூடாதுன்னு அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. இந்த பண்டிகைகள் தானே நம்மளை ஒன்று ஆக்குது. இந்த பண்டிகைகளால் தான் நாம் இன்னுமே இந்த கலாச்சாரமும் இந்த நாகரிகமும் இந்த தர்மமும் இருக்குது. பண்டிகைகளை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பூரா வந்து இந்த மாதிரி நடிகைகளை என்னது மார்க்கெட் போன நடிகைகளை வச்சு பண்ணுற கூத்து தான் இது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தாவேகா கம்யூனிஸ்ட் கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதை இப்போ வேணால் கண்டுக்கலாம், அது வேறு விஷயம். பட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தலைமைச் செயலாளர் மூலயமாக வந்து எல்லா கல்வி நிறுவனங்கள், வட்டாட்சியர்கள் அவர்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள்
மற்றும் டைஃபி, எஸ்எஃப்ஐ போன்ற உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் வந்து கணக்கெடுக்க சொல்ல ஒரு விஷயம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் அது திருப்பி 2வது நாள் வந்து அது வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் வட்டாட்சியர் மேலாம் நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளுக்கே உள்ள வந்து ஒரு புகைச்சல் ஏற்பட்டது. ஸோ கூட்டணி கட்சிக்குள்ளே பிரச்சனைன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, சிஜிபியோட பல்வேறு போராட்டங்கள்லாம் நடக்க இருக்குது. ஸோ அதை ஸ்மெல் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அதுக்காக ஏற்கனவே இதை நடவடிக்கை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கேள்வி? சமீபத்தில் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொட்டஸ்ட் இதில் ஜனதா மந்தர் நடந்தப்போ தமிழ்நாட்டிலையும் நடந்தது. எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க ஆஃபீஸில் தான் நடந்தது. அது முன்னாடி தான் நடந்தது. அதையுமே இவங்க அனுமதிக்கலை. ஏன்னா தாவேக்கா என்ன இளம் வயதினருடைய ஓட்டை வாங்கி வந்தவங்க, அதாவது ஜென்ஜி ஓட்டு போகிறான் காவேக்காக்கு. அதை எப்படி அவங்க வந்து பறி கொடுப்பாங்க? கண்டிப்பாக பறி கொடுப்பது வாய்ப்பே கிடையாது. இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சாகணும். கம்யூனிஸ்ட்காரவங்க காலேஜுக்குள்ளே பூந்து அவங்க பாட்டுக்கு அவங்க ஐடியாலஜி சொல்லி கொள்கையெல்லாம் சொல்லி தட்டிட்டு போயிட்டா இவங்களுக்கு ஓட்டு விழாதுல்ல. அதனால் அவங்க அந்த வலுவான கொள்கையாக இருக்குது கம்யூனிஸ்டுக்கு வலுவான கொள்கை இல்லையோ, இளம் வயதினரை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த சோஷியல் ஜஸ்டிஸு, சமூக நீதி இதெல்லாம் பேசி உள்ளே இழுக்கலாம். சினிமா 10 கெட்டு போன கூட்டம் தானே இது. அதனால் இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அதனால் அதை ஈஸியாக வந்து அவங்கள கவர் பண்ண முடியும். ஏன்னா எளிதாக வந்து இளம் வயதினர்கிட்ட நம்ம என்ன பேசலான்னா, இந்த பாருங்கள் எவ்வளோ அநியாயம் நடக்குது, மக்களுக்கு இதை செய்யணும்னா அவங்க ஈஸியாக அதில் விழுந்துருவாங்க. அதுவும் வந்து உண்மையில் கொஞ்சம் நடுத்தர வர்க்கமும் அடித்தட்ட மக்களுக்கும் வந்து அது ஈஸியான ஒரு இது மாதிரி பெயிட் மாதிரின்னு சொல்லலாம். அதனால் ஈஸியாக வந்து விழுந்துருவாங்க. இவங்க அதை நடக்க விட மாட்டாங்க. 1. 2வது காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ இங்கே ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. போராட்டத்தை ஆரம்பிக்கணும், இங்கே ஒரு அவங்களோட அணி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை வளர கண்டிப்பாக தாவேக்கா அனுமதிக்காது. ஏன்னா அது அவங்க கட்சிக்கு அவங்களே வச்சுக்கிற வெயிட். ஏன்னா அது வந்துச்சுன்னா அப்புறம் இவங்களோட மவுசு போயிடும் சுத்தமாக. மக்கள் வந்து என்னென்னா இந்த ஜென்ஜி கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறையை கூட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. 25 வயசு 28 வயசில் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதில் வந்து யார் வேணாலும் உங்களை மிஸ்கைட் பண்ண முடியும். அப்படி மிஸ்கைட் பண்ணி தான் வந்து இப்போ ஓட்டு போட்டு எல்லாம் தாவேக்காலாம் வந்திருக்காங்க. இன்னொரு கட்சி அப்படி வளர்கிறதுக்கு தாவேக்கா கண்டிப்பாக விடுமான்னா கண்டிப்பாக விடாது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அது முள்ளு மாதிரி தான். எந்த கட்சி கூட இருந்தாலும் சரி, அவங்க திமுகவுக்கு இருந்தப்பையும் குடைச்சல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, தாவேக்கா கூட இருந்தப்பையும் குடைச்சல் தான் கொடுத்துட்ருக்காங்க. கல்லூரிகளில் பள்ளிகளிலும் மாணவர்கள் படிக்கத்தான் போகிறாங்க, அரசியல் செய்யல. கட்சி இந்த மாதிரி அரசியலும் கட்சியும் செய்து கல்லூரிகள்லாம் கெட்டு போய் நாசமாக போன ஊர்கள் இருக்குது. கேரளா போனீங்கன்னா அங்கே இருக்க கல்லூரிகள் எதுவும் வழங்காமலே போயிடுச்சு. இன்றைக்கி டாப் 20ல் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டிலேயாவது கொஞ்சம் நஞ்சம் இருக்காங்க இன்னும். என்ன தான் நம்ம திராவிடத்தை பற்றி பேசினாலும் அங்கேயும் கொண்டு வந்து அவங்க விட்டுருக்காங்க. ஆனால் பெங்கால்லேயும் அது மாதிரி, வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் கெட்டு நாசமாக போயிடுச்சு. நல்ல கல்லூரிகளும் இதுவும் இருக்கணும்னா கண்டிப்பாக அரசியல் வந்து மாணவர்களிடம் போகக்கூடாது. நீங்கள் கல்லூரியை விட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலை பற்றி பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அரசியல் பேசுகிறது ஒன்று, அரசியல் கட்சிகளோட போகிறது ஒன்று, அவங்க வாழ்க்கையை துளைப்பது ஒன்று. இதில் திராவிட கழகம் வந்தால் முன்னோடி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து நடந்த பிரச்சனை, உதயகுமார் பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சேர்ந்து எத்தனையோ மாணவர்கள் தங்கள் உயிரையும் உடைமையையும் வாழ்க்கையும் தொலைத்தார்கள். இதெல்லாம் செஞ்சாங்க. திருப்பி அந்த இதை வந்து பிரச்சனையை கொண்டு வரணும். அன்றைக்காவது எல்லாரும் அது 10 பிள்ளை பெற்று வச்சுருந்தாங்க, இன்றைக்கி ஆளுக்கு 1 2 வச்சுருக்காங்க. அதையும் இந்த கட்சிகளிடம் தாரை வார்த்து விட்டு என்ன செய்ய போகிறாங்க பெற்றோர்கள்? படித்து இந்த மாநிலத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும், இந்த மாநிலத்துக்கு வந்து உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதை தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை தாவேக்கா வந்து கூட்டணிக்காக நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். மக்களின் நல்லது, மக்களுக்கு என்ன நல்லதோ அதை செய்யுங்க. மக்களுக்கு எது நல்லதாக செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த கட்சிகள் வந்து தடையாக இருந்தாலும் கட்சிகளை தூக்கி எறியுங்க. அது வந்து அவங்களுக்கு நல்ல பேரை தான் கொடுக்கும். அடுத்த தடவை நிற்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முழு ஆதரவும் மக்களிடம் இருக்கும். திமுக செய்த தவறை வந்து தாவேக்கா செய்யக்கூடாது. கூட்டணிக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதை விசிகாவும் சரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, 2 பேருமே. காங்கிரஸ் நான் சேர்க்க மாட்டேன், அது தேசிய கட்சி, அவங்களுக்கு அரசியல் தெரியும். இந்திய முஸ்லீம் லீக், இவங்க 3 பேரும் உங்களை உள்ளே வச்சுக்கிட்டே உங்களை எந்த நல்ல காரியமும் செய்ய விட மாட்டாங்க. அப்படி நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் ஆட்சியில் இல்லை, அது சரியாக போயிடும். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும்போது திமுக விழுந்ததே இந்த கட்சிகளால் தான். விசிகா செய்த அராஜகம் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த தமிழ்நாடு முழுக்க அவங்க பண்ண அந்த அராஜகத்தினால தான் திமுகவுக்கு வந்து கெட்ட பேர். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்காரவங்க ஒரு நல்ல திட்டத்தையும் உள்ளே வர விடலை, ஒரு நல்ல திட்டமும் இருக்க விடலை. அது
இதில் ஆரம்பிச்சு தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்து கூடங்குளத்துலேருந்து கூடங்குளம் வரைக்கும் அது போக எந்த பெரிய கம்பெனி சாம்சங் பிரச்சனை அதில் கம்யூனிஸ்ட் கட்சி காலத்தினால தான் அது பிரச்சனையாச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ஒவ்வொரு அந்த தமிழகத்தின் வளர்ச்சி கெட்டு போனதில் பெரிய பங்கு இந்த கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு உண்டு. அதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் திமுகவுக்கு நிறைய கெட்ட பேரும் ஆச்சு. அதே தவிர தாவேக்கா செய்தால் நாளைக்கு மக்கள் வந்து உங்களை விரும்ப மாட்டாங்க. 100 நாள் முடிந்து விட்டது தாவேக்கா வந்து என்ன நீங்கள் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா நம்ம சொல்லவும் முடியாது, இன்னும் ஒரு 1 year போனால் தான் அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போவே வந்து கூட்டணி கட்சியினருக்கு அவரோட கோரிக்கைகளும் அவங்களோட அழுத்தத்துக்கும் இவங்க விழுந்து போகிறாங்களோ இல்லை அதுக்கு சரியாக அவங்களுக்கு மடங்கி போகிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது. ஏன்னா இவங்க வந்து வெளியில் ஆடுற ஆட்டம் அப்படி. சமீபத்தில் நடந்த தஞ்சாவூரில் நடந்த விசிகா கூட்டமாக இருக்கட்டும், அதில் நடந்த அராஜகமாக இருக்கட்டும், இப்போ சிஜேபியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஆடின ஆட்டமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் கூட்டணி கட்சிகள் பண்ணுற அட்டகாசத்தையும் அராஜகத்தையும் நீங்கள் தடுக்காட்டி நாளைக்கு எப்படி நீங்கள் ஆட்சி நடத்த முடியும், நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், இல்லை நல்ல விஷயங்களை செய்யணும். பரந்துரை நிப்பாட்டியாச்சு, நீங்கள் அடுத்து ஒன்று எப்படியாவது கட்டித்தான் ஆகணும். அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நிலை என்னன்றது ஒன்று இருக்கு இல்லையா. அந்த பரந்தூருக்கு அவ்வளோ பிரச்சனைனா நம்ம இப்போ இருக்க முதல்வர் அப்போ போய் பார்த்தார், அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு ஆதரவு தெரிவித்தார். இப்போ நீங்கள் ஒரு இடத்த ஆரம்பிக்கும் போது இதே கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிட்டு வந்து நிற்பாங்க. நீங்கள் எப்படி அதை சரி பண்ணி அந்த விமான நிலையத்தை கொண்டு வர போகிறீங்க? விமான நிலையம் இல்லாட்டி எப்படி இன்றைக்கி இந்தியாவிலே மிக மோசமான ஒரு விமான நிலையம்னா அது சென்னை விமான நிலையம் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நமக்கப்புறம் விமான நிலையம் இந்த சென்னை விமான நிலையத்துக்கு அப்புறம் தான் ஹைதராபாத், பெங்களூர் எல்லா விமான நிலையம் அப்புறம் வந்தது. ஆனால் ஏன் திருவனந்தபுரம் விமான நிலையம் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க, எங்கேயோ போயிடுச்சு எல்லாம். ஆனால் நாம் இன்னும் அப்படியே கற்காலத்திலே தான் உட்காந்துருக்கோம். இதுதான் நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோமே, அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தாவேக்கா முன்னாடி வந்து நிற்கிது. கூட்டணி கட்சியினரே அடக்கி வையுங்க, இல்லாட்டி நீங்கள் அவங்கள விரட்டி விடுங்க, உங்களுக்கு மக்களின் ஆதரவு இருக்கும். திமுக செய்த தவறை பண்ணால் தாவேக்கா திமுகவின் நிலையத்தான் அடையும். மேடம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.